தேவ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அதிகாரம் 24ஆம் சங்கீதம் 3வது வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்பன. ஆமென். கேட்டுக்கொண்ட ஆதார வசனங்களை தலைப்பாக கொண்டு யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்ற தலைப்பின் கீழாக தூது கொடுக்கும்படியாக சகோதரர் ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என் கண்மலையும் மெய்ப்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் சமூகத்தில் பெரிதையாப்பதாக. ஆமேன். கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்கள் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளாய்களை நம்மளை வழிநடத்தி மறுபடியுமாக இந்த ஒரு நாளை காணும்படி செய்து இந்த நாளையும் கூட இந்த பகல் முழுவதும் அவருடைய பிரசனம் நம்மளோடு இருந்து வழிநடத்தி மறுபடியுமாக இந்த மாலை நேரத்தில் அவர் சமூகம் அழைத்திருக்கிறார். அழைத்த தேவனை நாம் மகிமைப்படுத்த வண்ணமாக இந்த நாளையும் கூட யார் கர்த்தருடைய பருவத்துக்குள் போக முடியும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் சற்று நேரம் இந்த பாடத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 24 1-10 வரை வசனங்கள் அப்படியே லைனாக 24ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 24 சங்கீதத்தை நம்ம 1-10 முடியாக வாசிப்போம். இந்த சங்கீதத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எதை மையமாக வச்சு எழுதியிருக்காருன்னா, யாரை ஒரு மையமாக வச்சு எழுதியிருக்காருன்னா, யூசானுடைய மரணத்தை குறித்து, மரணத்துக்கு பின்னால் தாவீது எழுதின ஒரு சங்கீதம், அவரை மையமாக வச்சு தான் அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். பின்பு தாவீது இஸ்ரேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாறை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரர் ஆகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டில் இருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகூரின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் 2 பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான்.
அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதரிகளே, இந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம்னா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1-8 வரை நம்ம வாசிக்கும்போது இதில் 6வது வசனம் தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அதாவது அவங்க நாகூரில் இருக்கிற களம் இருக்கிற இடத்துக்கு மட்டும் வந்தபோது, அதாவது உடன்படிக்கையை பற்றிய தாவீது மீட்டுக்கிட்டு வராரு. வரும்போது அந்த இடத்துல வரும்போது மாடு மிரளுடனே பெட்டி ஆடும்போது என்ன பண்ணுறாருன்னா ஊசா போய் அதை தொடப்புறார். தொட்ட உடனே அந்த தேவன் அந்த இடத்துல அவர் தொட்டது நிமித்தம் ஒரு துணி நிமித்தம் என்ன பண்ணுறாருன்னா தேவன் யூசாவை அடிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துலையே யூசா செத்து போயிறார். இப்போ தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை மீட்டுக்கிட்டு வர்றாரு. அவர் ஒரு புது ரதத்தில் தான் வச்சு அதை கொண்டு வர்றாரு. அப்படி பார்க்கும்போது அந்த பெட்டி அசையும் போது கீழே விழுவக்கூடாதுன்னு தான் ஊசா தடுக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஏன் இதை வழி எடுத்துகிட்டு வந்தது தாவீது. ஆனால் அந்த பெட்டியை தொட்டது மித்தம் அப்படின்னா ஊசா தான் அதை சாவுறாரு. அந்த இடத்துல செத்து போகிறாருன்னு பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனோட உடன்படிக்கை பெட்டியை தாவீது ராஜா கொண்டு வந்த விதம் இந்த இடத்துல சரியான்னு பார்த்தோம்னா அந்த சரி இல்லைங்கிறனால தான் ஊசா தேவனத்தில் அடிக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாவீது ராஜா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றதுக்கு அவர் செய்ய வேண்டிய ஒரு வழிமுறையை அவர் தவறிட்டு பார்க்குறோம். ஒரு ராஜா என்னதான் இருந்தாருனாலும் ஒரு அரண்மனைக்குள்ளே அவருக்கு எல்லா இடத்துலையும் அதிகாரம் இருக்குது, அந்த நாட்டு மேலே அதிகாரம் இருக்குது. ஆனால் தேவனுடைய சம்பந்தமானது அவருக்கு அதிகாரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆசாரியர்களுக்கு தான் ஆலயத்தில் அவங்களுக்கு அந்த இது இருக்குது. அப்போ ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி கொண்டு வரணும் என்னங்கிறது இருக்குது. ராஜா கட்டளை இடலாம், போகலாம், மீட்டுக்கிட்டு வரலாம். ஆனால் அந்த பெட்டி சம்பந்தமாக இவர் ஏதாவது ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னா அதை அந்த மாதிரி செய்ய முடியாது. இது எப்படி பார்த்தீங்கன்னா, பிலிஸ்தீன் அவங்க ஒரு சண்டை போட்டு ஒரு இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல இருக்குது, அதை தாவீது மீட்டு கொண்டு வரணும்னு வரங்கிறார். அப்படி மீட்டு கொண்டு வரும்போது தான் வண்டியில் ஏறி அதை புது ரதம் அதை பண்ணி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. கொட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5வது வசனம் அப்படியே படிங்க சிஸ்டர். வசனம் 5. இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள். பாருங்க, அவர் கொடுத்துட்டு வரும்போதே புது ரதம் தான், ஒரே மரத்தில் செய்யப்பட்டதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாமே புது விதமான கீதவாதியங்கள் எல்லாமே அவர் இப்படி கொண்டு வந்தாலும் இது தேவனுக்கு ஒரு பிடிச்சது மாதிரி காரியமான இல்லை. இது எப்படி கொண்டு வரணும்னாக்க ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஒரு துணியினால் போத்திடுவாங்க. லேவியர்களை அந்த ஒரு தண்டு மாதிரி வச்சுருப்பாங்க நீட்டமாக, அதை வச்சு சுமந்துக்கிட்டு வரணும்னு பார்க்குறோம். ஆனால் தாவீது என்ன பண்ணுறாருன்னா, தாவீதுக்கு நல்லாவே தெரியும் உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு. இதை அவர் இந்த இடத்துல அது செய்ய தவறிட்டார்னு பார்க்குறோம். அப்படி சுமந்து கொண்டு பெட்டியை இப்படி தான் சுமக்க வேண்டும் அப்படிங்கிறது தாவீதுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணிட்டார், தேவனை நம்ம கனப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு எப்படி முறையாக கனப்படுத்தணுமோ அதை மாதிரி அவருடைய பிரமாணங்களை எல்லாம் தெரிஞ்சுமே அவர் என்ன பண்ணிட்டார்னா அவர் அது மீறிட்டாருன்னு பார்க்குறோம். அப்போ ஒரு ராஜா இப்படிப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணியிருக்கணும். இது பண்ணாதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா யூசாவை அந்த இடத்துல அடிக்கிறான்னு பார்க்குறோம். இவர் கரெக்டாக ஆசாரியர்கள் மூலமாக, லேவியர்கள் மூலமாக அந்த பெட்டியை வழிநடத்துகிற மாதிரி வந்திருந்தாருன்னா பெட்டியை ஆடுறதுக்கோ கீழே சாயறதுக்கோ வேலை இருக்காது, யூசாவை தடுக்கிறதுக்கும் வேலை இருந்திருக்காது. அப்போ இது யாருடைய இதுனா தாவீது அவர் செய்ய வேண்டிய விதத்தில் ஒன்று செய்யலை அப்படின்னு பார்க்குறோம். இதை ஒரு மையமாக வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா 24ஆம் சங்கீதத்தை எழுதுகிறாரு. 24ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 24ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள்.
உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். அதாவது இந்த முதல் 2 வசனம் பார்த்தீங்கன்னா மனுக்குலத்தினுடைய நிலைமையை பற்றி இந்த வசனம் சொல்லப்படுறதா இருக்கும் பார்க்குறோம். அதாவது கடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முழு மனுக்குலத்தையும் நம்ம குறிக்கிறதா பார்க்குறோம். கடல் அலைகள் வந்து ஒரு கொந்தளிப்பு கொடுக்குது. அப்போ மனுக்குலத்தில் பிரச்சனைகள், கொந்தளிப்புகள் இதுக்கு எல்லாமே இருக்கும். இது தொடர்ந்து இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா தேவனை தொடர்ந்து இந்த ஒரு அமளியை கொந்தளிப்பை வச்சிருக்கிறது இல்லை. ஒரு கொஞ்ச காலம் உலக ஜனங்கள் வந்து எப்படின்னா தீமைக்குள்ளே போயிட்டு வருவாங்க. அதில் வந்து அவங்க நிறையா அனுபவங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு தான் தேவன் அந்த ஒரு தீமையான காரியங்களுக்குள்ளே உலக ஜனங்களை கொண்டு போகிறான்னு பார்க்குறோம். அதனால தான் அந்த 1வது வசனம் பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருப்பாருன்னா, அதாவது நிறைவு கர்த்தர், அதாவது முதல் வசனத்தில் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்ம கடல், நதி அப்படின்னாலே கொந்தளிக்கும் பிரச்சனைகள், சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பிரச்சனைகள், சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சீரழிவுகள், இப்படி பலவிதமான போராட்டங்கள், புரட்சிகள், உபத்திரவங்கள் இதெல்லாமே இருக்கும். இப்படி கொந்தளிக்கும் மத்தியில் தான் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் இவ்வளோ கொந்தளிப்பு பிரச்சனைக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். இந்த கொந்தளிப்பும் பிரச்சனைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா மாமிசத்தில் இருக்கக்கூடிய சபையாரும் இதில் தான் இருப்பாங்க. அப்போ இதில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் இப்படிப்பட்ட சவால்களை மேற்கொண்டு தாங்கள் வந்து மகிமையான ஆலயத்துக்கு சபை பிரவேசிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சபையும் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் நம்ம இருந்தாலும் நம்மளும் நிறையா காரியங்களை இதை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். சங்கீதம் 47 1வது வசனம். 47 சங்கீதம் 1ஆம் வசனம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அப்படியே வாசி. 2ஆம் வசனம். உன்னதமானவருடைய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். 3ஆம் வசனம். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அப்போ கடல், கொந்தளிப்பு, மலைகள், இப்படி ஒரு பிரச்சனையான சூழ்நிலை குறிக்குது. மலை அப்படிங்கிறோம் நம்ம நிறைய சப்ஜெக்டில் கற்றுப்போம். மலைகள் அப்படின்னு பார்த்தாலே உலக ராஜ்யங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கடல் அப்படின்னா கொந்தளிப்பு, தான் ஜனங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற கோபங்களை குறிக்குது. அது மாதிரி புரட்சிகள். இன்றைக்கி நம்முடைய கண்ணம் இது தாவீது ராஜா எழுதி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கும் அந்த வசனமானது இன்றைக்கி நடக்கிற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலக ராஜ்யங்கள் பிரச்சனைகள் இருக்குதான்னு கேட்டால் நிறையா பிரச்சனைகள். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பார்த்திங்கன்னா பக்கத்தில் இலங்கையை பார்த்தோம், இப்போ பங்களாதேசத்தை பார்த்தோம். இது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஈரானில் இருக்குது, ஈராக்குங்கிற ஒரு நாடே இல்லாமல் இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் இது வந்து அரசாங்கம் அமைதியாக இருந்து ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த ஒரு நாட்டில் மாணவர்கள், அதாவது ஜனங்களுடைய புரட்சி வருதோ அந்த நாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனைக்குள்ளே போயிடும். அதனால தான் உலக ராஜ்யங்கள் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே வரும்போது உலக ராஜ்யங்களே வந்து ஒரு அதிர்ந்து போயிடும்னு பார்க்குறோம். அப்படி அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சபை சொல்கிற இடத்துல இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் தேவன் அவர்களை வந்து வழி நடத்திட்டு வராருன்னு பார்க்குறோம். சங்கீதம் 24 3வது வசனம். 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? இதுதான் நம்ம தலைப்புக்கு எடுத்துக்கொண்டது. நான் அப்படியே 24 வாசிச்சுருங்க. 4ஆம் வசனம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அப்போ பாருங்கள், யார் வந்து பருவ ஸ்தலத்துக்குள்ளே நம்ம போக முடியும் அப்படின்ற தகுதி யாருக்கு இருக்குன்னா, ஆலயத்திற்கு போக முடியும்னா கர்த்தருடைய ஆலயம் என்னும் பரிசுத்த பருவத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்னா ராஜாவாலயம், ஆசாரியாலயம் முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்தானத்தில் அவங்க போக முடியாது. யாரெல்லாம் போக முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரால தான் ஏற முடியும்னா தகுதிகள் பாருங்கள். ராஜாக்கள், அதாவது கர்த்தருடைய பர்வதம் வந்து நம்ம போட்டுடலாம். அதில் இப்போ 4ஆம் வசனத்தில் வாட்சம் பார்த்தீங்களா, ஒரு 4 பாயிண்ட். அதாவது நம்ம வந்து கர்த்தருடைய பர்வதத்துக்கு நம்ம
போகணும், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகணும்னா கைகளில் சுத்தம் உள்ளவன், அது ஒரு பாயிண்ட்டு. இறுதியில் மாசு இல்லாதவன், ஆத்மாவை தன் மாய்க்கு உப்பு கொடுக்காதவன், கபடாய் ஆணையிடாதவன். இந்த ஒரு 4 பாயிண்ட் நம்ம வந்து இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நினைவு கூறுதல் நாளில் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பாடம் கூட பார்த்திங்கன்னா நம்ம இதில் கேட்குறதுல இது நம்ம நினைவு கூறுதலில் கூட நம்ம ஒரு ஆயத்தமாக இருக்குது, இன்னும் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு பார்க்குறோம். அதாவது கர்த்தருடைய பருவத்துக்குள்ளே நம்ம இந்த 4 பாயிண்ட் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் தேசம் அப்படிங்கிறது ஒரு மலை தேசம்னு பார்க்குறோம். இஸ்ரேல் தேசமே ஒரு மலை தேசம்தான். அந்த மலைக்கு மேலே வந்து எருசலேம் நகரம் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆலயம் இருக்குது. ஆலயம் தான் ரொம்ப உயரமான இடத்துல இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ இன்னும் உயரம் அந்த ஆலயம் இருக்குது. இவ்வளோ உயரமான பர்வதம் மற்றும் ஆலயத்துக்கு ஏறுறது எதை குறிக்குதுன்னா, மலை பர்வதம்னாலே நம்ம நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். மலை பர்வதம் அப்படின்னாலே அது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்குது. அதாவது கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு நீடிக்கக்கூடிய அரசாட்சி மற்றும் வந்து யுகாகத்தை இந்த இது குறிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது, அதாவது இஸ்ரேல் தேசம் ஒரு மலை தேசம். அதில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இருக்குது. அப்போ ஆலயம் தான் ரொம்ப உயரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி மலையினால உயரமான அதற்கு மேலாக ஆலயம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் தான் வந்து உண்மையான சபையை குறிக்கிறது. உண்மையான தேவனுடைய ஆலயத்துக்கும் பருவத்துக்கும் இது அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதனால தான் சங்கீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் சங்கீதத்தில் 2 வகுப்பாரை குறித்து சொல்லியிருப்பாங்க. அதாவது 2 வகுப்பார், அதாவது எதுன்னா மனுக்குலம் மற்றும் சபையை குறிக்கிறதா இருக்கும். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுறதுன்னு பார்த்திங்கன்னா உலக ஜனங்கள். கர்த்தருடைய ஸ்தலத்துக்குள்ளே நிற்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா சபை ஜனங்கள்னு பார்க்குறோம். சபை ஜனங்களை குறிக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த 2 வகுப்பாருக்கும் மேலே சொல்லப்பட்ட 4 தகுதிகள் நம்ம சொன்ன பார்த்தீங்களா. கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன், ஆத்மாவை தன் மாயைக்கு ஒப்பு கொடுக்காதவன், கபடாய் ஆணையிடாதவன். இந்த 4 பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 குரூப்பாருக்குமே இது சேரும் பொருந்தும்னு பார்க்குறோம். அப்போ சுவிசேஷம் என்பது உலக ஜனங்களுக்கு இருண்ட ஒரு காலப்பகுதியாக இருக்குது. அதில் வந்து கொந்தளிப்புகள் ஏற்படும். அதில் வந்து பரிசுத்தவான்கள் பூமியில் இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பல்வேறு சூழ்நிலைக்கு மத்தியில் தான் தேவன் அவர்களை வந்து தகுதிப்படுத்துகிறாருன்னு பார்க்குறோம். உலகம் முழுவதும் அசுத்தங்கள் நிறைந்திருந்தாலும் அவருடைய மத்தியில் பருவத்துக்கு ஏற வேண்டும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவனை எதிர்பார்க்குற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும்னு பார்க்குறோம். அப்போ ஜனங்கள் வந்து அனைவருமே பாவம் துணிகரமான செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவருக்கு மத்தியில் தான் பர்வதத்துக்கும் ஆலயத்துக்கும் ஏறக்கூடிய நம்மளும் இருக்கிறோம். அதில் வந்து தேவன் சில விதிமுறைகளை வச்சுருக்கிறார். அதாவது ஒரு சில தகுதிகள் சுவிசேஷத்திற்கும் ஆயிட வரசாட்சிக்கும் பொருந்தும் நம்ம பார்க்குறோம். ஒரு சில தகுதிகள் வந்து சபைக்கு மாத்திரமே வச்சுருக்கிறாரு. இப்போ 2 குரூப்பாக நம்ம சொன்னோம். அதில் வந்து உலக ஜனங்களுக்குமே இதில் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு போய் சேரக்கூடிய நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் அந்த சில தகுதிகளை வச்சுருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் மாமிச சரீரத்தில் இருப்பவருக்கு வந்து ஒரு தகுதியும், ஆவியின் சரீரத்தில் இருப்பவருக்கு நல்ல குணலட்சணங்கள் நம்ம இருக்க வேணும்னு பார்க்குறோம். பொதுவாகவே வந்து எல்லாருமே நல்ல குணலட்சணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கும். இதில் வந்து மாமிசத்தில் வாழும்போது தங்களை வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க சபையால் மாத்திரம்தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போலாம் அன்பில் பூரணப்படணும், நல்ல குணம் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மலையின் மேலே ஏறுதல் என்பது வந்து பார்த்திங்கன்னா 1000 வருட அரசாட்சியும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது என்பதை விட சபை அங்கேருந்து என்னென்னா மகிமை அடைஞ்சு உலக ஜனங்களை அவங்க தான் வழி நடத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட தகுதிகளோடு தான் நம்ம ஒரு 4 தகுதியில் பார்க்குறோம். முதல் தகுதி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அதை அப்படியே மாற்றிடுறேன் நான். இப்போ இதில் 4 பாயிண்ட் நம்ம சொன்னோம். அந்த 4 பாயிண்டில் வந்து முதல் பாயிண்ட் வந்து கைகளில் சுத்தம் உள்ளவன் அப்படிங்க பார்க்குறோம். இப்போ பொதுவாக நம்ம இன்றைக்கி உலகத்தில் கை சுத்தம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்?
கையில் நம்ம செய்கிற வேலை வந்து சுத்தமாக இருக்கணுங்கிறோம். பொதுவாக இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா 2 விஷயத்த ரொம்ப பெருசாக பேசுவாங்க. என்னென்னு கேட்டோன்னா, ஒன்று வந்து பரிதானம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது, அதுக்கு நம்ம கையில் செய்யக்கூடியதான். அப்புறம் 2வது வந்து வட்டிக்கு விடுறது. இந்த பரிதானம் வாங்குதல், வட்டிக்கு கொடுக்குறதுங்கிறது இன்றைக்கி வாங்கக்கூடாதுன்னு இருந்தாலும் இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக ஜனங்கள் வந்து இது ஒரு பாவமாகவே அவங்க நினைக்கிறதில்ல. ஏன்னா இது எல்லா பக்கமே பெருகி போச்சு. வட்டிக்கு கொடுக்குறதும் பரிதானம் வாங்குறதும் இது 2மே எப்படின்னா இன்றைக்கி ஒரு காலத்தில் அது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இன்றைக்கி அது வந்து உலக ஜனங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. இது வந்து அது ஒரு பொருட்டாகவே யாரும் நினைக்கிறது. இது வந்து ஒரு தொழிலாக மாறிடுச்சு. இது ரெகுலர் தொழில் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உலக ஜனங்களுக்கு அப்படி இல்லைன்னா தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சங்கீதம் 15:1. 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அப்போ கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னா, யார் தான் அந்த மாதிரி போகும்னா, நான் வட்டிக்கு விடுறவன், இந்த மாதிரி பரிதானம் வாங்குறவங்க அப்படின்னாக்கா அது உலக ஜனங்களுக்கு தான். நம்மளுக்கு அதில் நம்மளுக்கு தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாத்திராகமம் 3:28. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். பார்த்தீங்கன்னா அடுத்தது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அதாவது உலக ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. தேவனுடைய வழியிடத்தில் நம்ம சபையாக மாற போகிறோம், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறவங்க நம்ம வந்து வாழ்க்கையில் எப்படின்னா இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது 1 சாமுவேல் 8:3. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அடுத்தது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்தையும் ஊழியம் செய்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து நம்ம சபையாராக இருக்கிறோம், நம்ம சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவன் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத அந்த வசனத்தை சொல்கிறாரு. நம்ம இப்போ மேக்சிமம் நம்ம சத்தியத்தில் வந்தவங்க இருக்கிறது இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இவ்வளோத்தையும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அப்போ அந்த காலத்தில் அது நடந்திருக்குது, அதை வச்சு அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து இன்றைக்கி உலகத்தில் இது ஒரு பொருட்டான் மாதிரி உலகத்தில் கிடையாது. இன்றைக்கி அது தொழிலாக மாறிடுச்சு, அதனால் அவங்களுக்கு தெரியல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் வந்து இதில் எந்த சூழ்நிலையுமே இந்த சொன்ன வாசிக்கப்பட்ட வசனத்தில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்தம் ஊழியம் செய்வதற்கு ஒரு தேவன் வந்து ஒரு நியமத்தை வச்சுருக்கிறார். அப்படி இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம சுலபமாக நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது நம்முடைய அறியாமை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதாவது தேவன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன ஒரு அழைப்பை கொடுத்தாரோ அந்த அழைப்பை தான் நம்மளுக்கும் கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம். அதனால் அந்த அழைப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் அந்த அழைப்பை நம்ம எப்படி புரிந்து கொண்டு நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறோமோ, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னங்க ஒரு அழைப்பை கொடுத்துருந்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதலில் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டேன்னு சொன்ன போல் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இருக்கும்போது இருந்தாரோ, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றிட்டு வரோம். அப்போ அவருக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான் நம்மளுக்குமே வாக்குத்தத்தம் தான். நம்மளும் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவனுக்கு ஏற்ற பலிகளை நம்ம செலுத்தி பார்க்கணும்னு பார்க்குறோம். அதாவது உலக ஜனங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய குற்றங்கள் வந்து நம்ம மத்தியில் காணப்படக்கூடாதுங்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் ஆசாரியர்கள் வந்து தேவன் நியமிச்சிருந்தார். ஆசாரியர்கள் லேவியர்களும் அவங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த ஒரு வேலையை அவங்க செஞ்சாலும் முதல்ல அவங்க செய்யக்கூடிய வேலை வந்து கைகளையும் கால்களையும் அவங்க சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆலயத்துக்குள்ளே போய் அவங்க தேவனுடைய வேலையை செய்வாங்கன்னு பார்க்குறோம். அப்போ கைகளையும் கால்களையும் கழுவி அவங்க சுத்தம் பண்ணிட்டு போகிறதுனால வந்து நம்ம இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறோம். உலக பிரகாரமான வேலையில் ஈடுபடும் போதும் பார்த்திங்கன்னா சில அதிகாரிகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு வேலை செய்யும் போதும் கூட பார்த்திங்கன்னா நம்ம கரைப்படாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ஏன்னா நம்மளும் அந்த ஆசாரிய ஊழியம் செய்கிறது தான் வந்திருக்கோம். அவங்க எப்படி ஆலயத்துக்குள்ளே போகும்போது கைகளையும் கால்களையும் சுத்தம் பண்ணிட்டு போனாங்களோ, நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே எந்த சூழ்நிலையுமே நம்ம வந்து கரைப்படாமல் ரொம்ப ஜாக்கிரதை நம்ம வேலை செய்யணும் பார்க்குறோம். அதாவது சிறு கரை கூட பார்த்திங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம சேர முடியாது அப்படின்னு பார்க்குறோம். எனவே தான் பார்த்திங்கன்னா பரிசுத்தம் உள்ளவருக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பார்க்குறோம். ஆசிரியர்கள் வந்து கைகளையும் கால்களையும் கழுவினது போல் நாமும் நம்முடைய கைகளையும் கால்களையும் நம்முடைய கிரியைகள், அதாவது கைகளில் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன பார்த்திங்கன்னா கிரியைகளை நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா துர்க்கிரிகள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்மகிட்ட இருந்து அகற்றிடணும். உலகத்தின்படியாக ஜீவிக்கும்போது எவை வேணாலும் இப்போ நம்ம உலகத்தில் இருந்திருப்போம். இந்த சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நம்ம உலகத்துக்குள்ளே தான் இருந்திருப்போம். அப்போ உலகத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம உலகம் போன போக்கில் நம்மளுமே போயிருப்போம், வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் என்றைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து இந்த தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே வந்தோமோ அப்போ உலகம் போன போக்கில் நம்ம இன்னைக்கு போகலாமா நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்முடைய நாம் வந்து எப்படி இருக்கோம்னா நம்முடைய சரியங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். நம்முடைய கிரியைகள் அநேக வேலைகளுக்கு வந்து தேவனுக்கு செய்கிறோமான்னு பார்த்தோம்னா நிறைய நேரம் இல்லை. பேசிக்கிட்டு இருக்கிற நானும் சரி, கேட்குறவங்களும் சரி, இந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவனுக்காக ஒப்பு கொடுத்துட்டு வந்தாலும் இன்றைக்கி உலகத்தில் வந்து நம்ம நிறையா வேலை செய்யும்போது நம்மளை அறியாமே நம்ம சிறு சிறு தவறுகளை நம்ம செய்கிறோம். இப்படி பார்த்திங்கன்னா இப்படி நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து எப்படின்னா தினமே ஒவ்வொரு நாளுமே நம்ம இதை சிந்திச்சு குடிக்கணும் இருக்கோம். இன்னும் சொல்லப்போனோம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேலை செய்கிறோம், என்ன நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னு நம்ம நிதானிக்கலாம். இல்லையா காலையிலேருந்து ராத்திரி போய் நம்ம வேலை செஞ்சுட்டு நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னால் நம்முடைய ஜெபத்தில் நம்ம இன்றைக்கி நாள் முழுசாக நடந்த ஒரு காரியங்களை தேவனுக்கு பிரியமாக நான் என்னென்னலாம் செஞ்சேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்படி நம்ம நினச்ச தினமும் நம்ம அதை தேவனத்தில் கேட்டு நம்முடைய ஜெபங்களில் பண்ணி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நாளடைவில் அந்த தவறுங்கிறது நம்மக்கிட்ட இருக்காது, சுத்தமாகவே எல்லாம் நமக்குள்ளே பார்க்குறோம். அதனால தான் நம்முடைய கிரியைகளை சுத்தம் பண்ண வேணும்னா எல்லாரும் கர்த்தருடைய வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் செய்யக்கூடிய கிரியைகள் மிகவும் வந்து சுத்தமாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதாவது எப்படி அதாவது வேலை செய்யும்போது நம்முடைய கிரியைகள் வந்து எப்பேற்பட்ட நோக்கத்துக்கு நம்ம செய்கிறோங்கிறத பார்க்கணும். ஒரு வேலை செய்கிறோம், அது வந்து நம்மளுடைய மனசில் என்ன ஒரு நோக்கத்துக்கு நம்ம செய்கிறோங்கிறதையும் பார்க்கணும். அது மாதிரி அந்த நோக்கம் வந்து தேவனை மகிமைப்படுத்துதா நம்ம செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படி நடப்பிக்கலைன்னா நம்ம வந்து எப்படி செய்கிறோம், நம்ம சுய ஆவலில் நம்ம வந்து நடப்பிக்கிறோமா இல்லை பெருமையினால் அந்த வேலையை செய்கிறோமா அப்படிங்கிறதுலாம் நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது தேவனுடைய வேலை செய்யும்போது நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும். அப்படிங்கும்போது தான் பார்த்திங்கன்னா கரங்களையும் கால்களையும் முழுவாக வந்து கழுவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு பார்க்குறோம். அதாவது கிரியைகள் வந்து சுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாதுன்னு பார்க்குறோம். இது வந்து நம்ம கைகள் செய்யக்கூடிய ஒரு கிரியைகளை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இருதயத்தில் மாசு இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ரெண்டாவது தலைப்பு பார்த்திங்கன்னா இருதயத்தில் மாசு இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம எதை பார்க்குறோன்னா கைகளில் சுத்தம் மாசு இல்லாத இருக்கிறதுக்கு எப்படி நம்ம வித்தியாசப்படுதுன்னு பார்த்தோன்னா கைகளில் சுத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக செய்யக்கூடிய எந்த வேலையும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து கையினால் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உலக ஜனங்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ உலக ஜனங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளை நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறோம். அதாவது மாசு இல்லாத இருதயம் என்பது நம்முடைய கிரியைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வேலையை சுத்தமாக நம்ம வந்து செய்ய நமக்கு வந்து சுத்தமான இருதயம் தேவைப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ இருதயம் சுத்தம் அப்படிங்கிறது நம்முடைய இருதய சுத்தம் அப்படிங்கிறது எப்படின்னா நம்முடைய நோக்கம், சிந்தனை, மனசாட்சி மற்றும் விருப்பு வெறுப்புகளை குறிக்கிறதா இருக்கும். சிந்தனைகள் வந்து எப்படின்னா எப்பவுமே நம்முடைய மத்தியில் வந்து போய்கிட்டு தான் இருக்கும், அது நிரந்தரமாக இருக்காது. ஆனால் இருதயம் என்பது பார்த்திங்கன்னா சிந்தனைக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து எப்படின்னா நம்முடைய சிந்தனைக்குள்ளே அது அஸ்திபாரம் விட்டு நிரந்தரமாக இருக்கக்கூடியதான் நம்ம இருதயம்னு பார்க்குறோம். ஒரு விஷயத்தை வந்து என்ன சிந்தனை எப்படின்னா ஒரு விதை மாதிரி அப்படியே தூவிட்டு போகும். அப்படி தூவிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் வந்து அந்த தூவப்பட்ட விதையை வளர்ச்சி அடைய செஞ்சு நிரந்தரமாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே
அது இருதயம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நம்ம கொண்டு போய் வச்சிடும். அப்படி வச்சிருச்சுன்னா நம்முடைய நோக்கங்கள், லட்சியங்கள், விருப்பங்கள் எல்லாமே வந்து ஒரு அசைக்க முடியாத இடத்துக்குள்ளே போயிடும் பார்க்குறோம். அதனால தான் இருதயம் வந்து நம்ம எப்பவுமே ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கோம்னு பார்க்குறோம். இருதயத்தில் வந்து மாசு இல்லாதவரை நம்ம பார்க்கணும். நாம் செய்யக்கூடிய கிரிகள் வெளியரங்கமாக செய்கிறோமா அல்லது மற்றவர்கள் பார்க்குறபடி செய்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு மாறிடுச்சு, இங்கே மாறிடுச்சு. அப்போ நம்ம வெளியே காட்டாமல் இருக்க முடியும். அது பின்பு என்றைக்கா ஒரு நாள் நம்ம வந்து ரொம்ப நாள் நம்ம அதை மறைச்சி வச்சுருக்க முடியாது. என்றைக்கா ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம அதை வெளியே காட்டிடுவோம். அப்போ இருதனுடைய சிந்தனை ஒருவேளை நம்ம இருதயத்தில் இருக்கும்போது சிந்தனைகள் செய்யக்கூடிய கிரியைகள் வேறுபாடாக இருக்குமானால் அப்படி நம்ம ஒரு நாள் மறைச்சே வச்சுருந்துட்டு ஒரு நாள் வெளியே காட்டின்னு வச்சுங்களேன், அது நம்ம வந்து ஒரு பொய்யான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு அர்த்தமாயிடும். அதாவது கரங்களுடைய கிரியைகள் நடிப்பாக கூட இருக்கலாம், ஆனால் எது செய்தாலும் நம்முடைய இருதயத்தில் முழு பயபக்தியோடு நம்ம முழு அர்ப்பணிப்பை இருக்கணும்னு பார்க்குறோம். ஏன்னா தேவன் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற எண்ணம் நம்மளுக்கு முதல் இருக்கணும். மனிதர்கள் பார்த்து நம்மளை மதிப்பிடுறதை விட தேவன் நம்மளை பார்த்து மதிப்பிடுறது தான் ரொம்ப முக்கியம்னு பார்க்குறோம். அதாவது அந்தரங்கமாக வேலை செய்தாலும் வெறியங்கமாக வேலை செஞ்சாலும் தேவன் எப்பொழுதும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம் நமக்கு இருக்கணும்னு பார்க்குறோம். இப்போ ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய சபை முதலாவது கைகளில் சுத்தமாக இருக்கணும், அவருடைய கிரியைகள் சுத்தமாக இருக்கணும். அடித்தளமாக இருந்ததுன்னா நம்ம இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும்னு பார்க்குறோம். அப்போ இருதயத்தை வெறுமையாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே எப்படின்னா தேவையற்ற காரியங்களை நம்ம செஞ்சு கொண்டிருப்போம். அப்படி சிந்திக்கும் போது வந்துச்சுன்னா நம்ம இருதயம் குப்பை கூலமாக மாறிடும். இப்போ நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கிறதும் நம்முடைய கரங்களில் வச்சுருக்கிறதும் நம்முடைய சிந்தனைகளை வச்சுருக்கிறதும் வந்து நம்முடைய கையில் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ எப்பவுமே இருதயத்தை வந்து நம்ம தூய்மையாக நம்ம வச்சுக்கணும்னு பார்க்குறோம். நம்முடைய சிந்தனையில் எதெல்லாம் நம்ம அனுமதிக்கிறோமோ அதுதான் வளரும். நல்ல எண்ணங்களை நம்ம விதைக்கும் போது நல்ல விளைச்சலை தரும்னு பார்க்குறோம். அப்போ எண்ணங்கள், சிந்தனைகள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறது தான் இருதயம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி இந்த இருதயத்தை வந்து நம்ம பராமரிக்கும் போது சுத்த இருதயமாக மாறும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தேவனுடைய வார்த்தையை வைத்து என்ன செய்தாலும் என்ன யோசித்தாலும் இருதயம் வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம எதற்குமே பயப்படாமல் தேவனுடைய பார்வையை மாத்திரம் உண்மையாக நம்ம இருந்தோம்னா இருதயத்துக்கு சுத்தம் உள்ளவராக பூமியில் நம்ம எப்பவுமே இருக்கும்போது தேவன் சில ஆசீர்வாதங்களை நம்மளை கொடுப்பாருன்னு பார்க்குறோம். இப்போ இருதயத்தை வந்து நம்ம எப்பவுமே பரிசுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். வசனம் எபிரேயர் 12:4 வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ இருதயம் சுத்தமாக இருப்பவர்கள் வந்து பரலோக தேவன் வந்து உள்ளத்தின் உணர்வுகளாக நிச்சயம் நம்ம உணர முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களோட இருதயம் வந்து தேவன் தங்கக்கூடிய ஒரு ஆலயமாக மாறிடும்னு பார்க்குறோம். பூமியில் வாழும்போது பிதாவாகிய தேவனையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணதை நம்ம வந்து உணரலாம். நம்ம இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா எப்பவுமே பிதாவாகிய தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதாக நம்மளே அதை உணர முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்தபோது அவர் ஒரு நடமாடும் ஆசிரிப்பு கூடாரமாக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அவர் ஒரு நடமாடும் ஆசிரிப்பு கூடாரமாக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இடத்துல சொல்லும்போது அவருக்குள்ளே இருந்தது தேவனுடைய மகிமை. அப்போ அதனால் இருந்ததுனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது போல அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். காரணம் பிதா வந்து அவருக்குள்ளே இருந்தாருன்னு பார்க்குறோம். இன்னொரு இடத்துல சொல்லும்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் காணலாம் அப்படிங்கிறார். அப்போ ஏன்னா அவருடைய குணலட்சணம் மற்றும் சுபாவத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது தேவனுடைய எல்லா கிரியைகளையுமே அவரை பார்த்தாலே தேவனை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அவருடைய நடவடிக்கைலாம் பார்க்கும்போது பிதாவுடைய சாயல் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது போல தான் வந்து பார்த்திங்கன்னா சரீரங்களை சுத்தமாகவும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மாசில்லாத இருதயம் உள்ளவர்களை நம்ம காத்துக்கிட்டோம்னா நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே நம்ம ஒவ்வொருவருமே ஒரு நடமாடும் ஒரு ஆசரிப்பு கூடாரமாக இந்த பூமியில் இருப்போம்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற வாசத்தலமாக நம்முடைய இருதயம் மாறிடும் அப்படின்னு பார்க்குறோம். தேவனுடைய காரியங்களை சிந்திப்பதன் மூலம் தான் இதெல்லாம் உருவாகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் இல்லை அடுத்து இதை வாச்சிருங்க. இருதயத்தின் மாசில் 12 நாள் வாசி. இப்ராஹிம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அடுத்தது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பார்த்தீங்கன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நம்ம இருதயத்தை எப்பவுமே நம்ம சுத்தமாக வச்சுருந்தோம்னா பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும் நம்ம இருதயம் நம்ம 2 பேர்த்தையும் நம்ம தரிசிக்கக்கூடிய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ இந்த ஒரு பாடத்துக்கு தான் இந்த பாயிண்ட்டு. அனனியா சப்பீராவை பற்றி நம்ம நிறைய சப்ஜெக்ட் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அவங்க தேவனுடைய ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அப்போ இருந்த காலத்துலேருந்து அப்போஸ்தலர்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கிற சொத்து சுகத்தைகள்லாம் விற்றுட்டு அதை கொண்டாந்து அப்போஸ்தலருடைய பாடப்படியில் வச்சு எல்லாம் சமமாக அதை பங்கிட்டாங்க. இப்போ அனனியா சப்பீராவுடைய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அந்த நிலம் அவங்களுடையது. அவங்க யாரும் போய் விற்றுட்டு வா அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆனால் அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய இடத்த மனமுந்து கொண்டு போய் விற்கிறாங்க. விற்றுட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அதில் ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிறாங்க. 2 பேருமே தான் உடன் பண்ணுறாங்க. அனனியா சப்பீரா 2 பேருமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன் அதை எடுத்து வைக்கிறாங்க? அவங்க யாரும் அவங்க இது பண்ணல, டிமாண்ட் பண்ணல, நீங்கள் போய் விற்று எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? யாரும் சொல்லலை. இவங்களாக தான் விற்கிறாங்க. விற்றதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்னென்னா அதான் நம்ம வாசிக்கிறது, தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா அவங்க அந்த மாதிரி செஞ்சுக்க முடியும். அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சிறு மைண்ட் இதாகிடுச்சு. அப்போ விற்றுட்டு ஒரு பங்கை பேசிட்டு கொண்டாடுறாரு. முதல் அனனியா வர்றாரு. ஒரு பங்கை கொடுக்கும்போது அவர் கேட்குறாரு கரெக்டாக, உங்களுடைய நிலத்தில் விற்றது இவ்வளோதானா? நீங்கள் ஒரு பங்கை வச்சுக்கிட்டது எப்படி, பரிசுத்தாவிக்கு எப்படி நீ விரோதமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அப்புறம் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வருது. அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களாவது இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். இல்லை நாங்கள் விற்ற ஒரு பங்கை எடுத்து வச்சுருக்கோம். அவங்களும் அவங்க சொன்ன மாதிரியே தான் சொல்கிறாரு. அப்போ இந்த பாயிண்ட் எதுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய இருதயம் சாத்தனால் நிரப்பப்படும்னு பார்க்குறோம். அதாவது நாமளுமே இந்த தேவனுடைய ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாமே கொடுத்தது தேவன் தான். நம்ம இந்த இடத்துக்கு இந்த நிலைமைக்கு நம்ம இன்றைக்கி ஓடுறோம்னா எல்லாமே தேவன் தான். தேவன் கொடுக்கலன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம எதாக இருந்தாலும் நம்முடைய சம்பாதியத்தில் நம்ம தேவனுக்கு என்ன நம்முடைய மனசாட்சி கொடுக்கணும் செய்யணும்னு தான் நம்ம செய்கிறோம். இது தேவன்கிட்ட நம்ம ஒரு ஒளிவு முறை கிடையாது. அவங்க அந்த மாதிரி செஞ்சனால்தான் பரிசுத்தாவிக்கு விரோதமாக அவங்க பாவம் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்கன்னா, அப்படி தேவனுடைய ஊழியத்தில் இருந்து தேவனுடைய ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா, இன்றைக்கி நம்ம உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் நம்ம வாழும்போது நம்முடைய இருதயம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோன்னு பார்க்குறோம். எவ்வளோ தான் ஊழியம் செஞ்சோம்னாலும் சத்தியத்தை கேட்டோம்னாலும் நம்முடைய இருதயங்கள் பரிசுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சிந்திக்க வேண்டும் பார்க்குறோம். நம்முடைய இருதயங்களை காவலோடு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை வாச்சிருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ நம்ம கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர நம்மளுக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தடங்கள் வரும். ஏன்னா அப்படி இருந்தவங்களுக்கே பரிசுத்தாவியுடைய வல்லமை எல்லாம் இருந்தவங்களுக்கே எப்படின்னா அவங்க ஒரு சின்ன ஒரு கணம் அது எப்படி ஓச்சாங்கன்னு தெரியல. அதனால் அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம அந்த பூமியில் வாழும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்துலேருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படிங்கன்னு பார்க்குறோம். அடுத்தது 3வது என்ன ஒரு தலைப்பு பார்க்குறோம்னா, ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது மாயை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாசை, அகந்தை, கர்வம்,
இப்படி பல அர்த்தங்களை நம்ம தரலாம். அதாவது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க தடையாக இருப்பது வந்து அகந்தை, கர்வம், பெருமை, மேட்டுமை, இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ராஜ்யத்துக்கு நம்ம உள்ள போகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் வந்து நம்ம தெரிந்து வந்து அநேக வேலைகளில் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த அகந்தை, பெருமை இதில் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருந்ததுன்னா கூட பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டோம் நம்ம அந்த மாதிரி இருந்துன்னு வச்சிங்களேன், தேவனுடைய அவைகள் வந்து நம்ம வந்து சில நேரத்தில் அதை நம்மகிட்ட இருந்து எடுத்து போட நம்ம முயற்சிக்க மாட்டோம். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சகோதரத்துலேயோ, ஒரு சகோதரன் இடத்துலையோ நம்ம வந்து இந்த பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோமா உடனே அதை தூக்கி வெளியே விட்டு வந்துடணும். ஆனால் நம்ம ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய தவறுகிறோம்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 29:3. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். பாருங்க, இந்த வசனத்தில் மனுஷனுடைய அகந்தை வந்து அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் தான் வந்து கனமடைவான். அடுத்து வந்தீங்கன்னா யாக்கோப்பு 4:6. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ நம்ம எந்த சூழ்நிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து தேவனிடத்தில் நம்ம வந்து எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்படிங்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம எதை செஞ்சோம், அறிந்தோ அறியாமல் செஞ்சோம், உடனே நம்ம தேவன்கிட்ட சரண்டர் ஆகிடணும். ஆகிட்டு தான் பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்ம நிற்கும் போது தேவன் வந்து பெருமை உள்ளவர் வந்து எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு வந்து அவருடைய கிருபை என்றைக்குமே நம்மளுக்கு அது அவர் தராருன்னு பார்க்குறோம். அடுத்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6-19 இதில் வருது. சரி, அப்போ கர்த்தர் வந்து 6 காரியங்களை வெறுக்கிறாரு, 7 அவருக்கு அருவருப்புன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா, ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்கிறதுக்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே வந்து விரோதத்தை உண்டுதல், இது எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவன் முதல்ல வந்து அருவருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா மேட்டிமையான கண் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது பெருமை, அகந்தியை குறிக்குது. இது வந்து நம்மளை கொண்டு போய் அழிவுக்கு கொண்டு போய் விட்டுருன்னு தெரியும். இப்போ அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இவைகளை வந்து நம்மளுடைய இருதயத்திலிருந்து நம்ம எடுத்து போடுறோமா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அது சில நேரத்தில் அதை எடுத்து போடுறதெல்லாம் பார்க்குறோம். இருதயத்தில் வைத்து கொண்டு மற்றவர்களோடு நம்ம எப்படின்னா நம்ம அது இணக்கமாக நம்ம பழகிறோம் தான். அதாவது தன்னை வந்து தாழ்த்தாமல் மேட்டிமில் நம்ம இருந்தோம்னால் அதுக்கு தான் மாயைக்கு நம்ம ஒப்பு கொடுத்ததாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ பெருமை என்ற அப்படிங்கிற ஒரு குணம் வந்து வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருப்பது தான் மாயை அப்படின்னு பார்க்குறோம், அல்லது போலியான நடிப்பு அப்படின்னு பார்க்குறோம். கைகளும் இருதயமும் சுத்தம் பண்ணினவர்கள் இப்படிப்பட்ட மாயை, ஒரு போலித்தனம் இல்லாத வரை நம்ம பார்த்துக்கணும்னு பார்க்குறோம். இப்போ சிறு கரை கூட பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒரு சிறு கரை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அதை அனுமதிக்காதுன்னு பார்க்குறோம். நன்றாக வளர்ந்து இருதயத்தை வந்து நம்ம சுத்தமாக வைத்த பிறகு இருதயம் சுத்தமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கர்வம் நம்மகிட்ட இருக்கும். நம்ம நல்ல சத்தியத்தில் வளைஞ்சிருப்போம், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா என்னுடைய இருதயம் நான் சுத்தமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு அதை நம்ம பெரிய நினச்சோம்னா அதுவே நம்மளுக்கு ஒரு கர்வமாக இருக்குன்னு பார்க்குறோம். ரெண்டாவது, பாவமே செய்ய மாட்டேன், தீமையை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது நம்மளே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அதுக்குள்ள ஒரு பெருமைக்குள்ள எப்படின்னா தங்களை குறித்து பெருமையாக நினைத்து கொண்டு மற்றவர்களும் நடப்பதற்கு அது ஒரு போலியான வாழ்க்கையாக ஆயிரும். அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம இருதயத்தை வந்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு எல்லாம் அவருக்கு தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவர்கிட்ட நம்ம தாழ்மையை காட்டோம்னா அவருடைய கிருபை நம்மளுக்கு என்றைக்கும் அளவில்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது 4வது இதை வாசிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு
அதை கட்டி தீர்க்கிறதற்கு முன்பு அவன் உட்கார்ந்து தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அதாவது இது வசனத்தை முன்னாலே போட்டுட்டேன். அதாவது கபடாய் ஆணை இடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம 4 காரியம் பார்த்தோம். இதில் 4வது காரியம் வந்து அதாவது இல்லாத ஒன்றை நம்ம பார்த்ததாக சொல்கிறது. ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலையில் சகோதரர்கள் மத்தியில் அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் அல்லது சகோதரர்களுடைய நன்மதிப்பை நம்ம பெறணுங்கிறதுக்காக கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம பொய் சாட்சி சொல்கிறதும் ஒரு சில சமயம் மிகைப்படுத்தி சில விஷயங்களை நம்ம சொல்லிடுவோம். வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா இப்படி எதுவுமே சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்க்குறோம். உடன்படிக்கை செய்துட்டு அதை மீறுவது வந்து பார்த்திங்கன்னா பொய் சத்தியம் எடுக்கிறதாக அர்த்தமாயிடும். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம், எடுத்துகிட்டு தான் அந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ நாம் வந்து அனைவரும் பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கோம். அதாவது எப்படின்னு நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கோன்னா நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்திருப்போம், ஆர்சி கிறிஸ்டியன்ஸினுடைய இதில் இருந்திருப்போம். அப்போ இந்த சத்தியத்தை நம்ம யாரோ ஒரு சகோதரன் மூலயமாவோ சகோதரி மூலயமாவோ இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து தேவனுடைய வசனங்களை இன்றைக்கி நம்ம தேவனுடைய சித்தத்தினால லால்குடியில் இருக்கோம். அது மாதிரி நம்மளுக்கும் நிறையா சகோதரர் எடுத்திருப்பாங்க. அப்போ நம்ம எல்லா சத்தியங்களையும் கேட்குறோம். கேட்டுட்டு யாருமே வந்து நம்மளை யாராவது கட்டாயப்படுத்தி நீங்கள் ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? தேவனுடைய சட்டங்கள் என்ன, திட்டங்கள் என்ன, இதுக்குள்ளே வந்தால் என்ன பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் கல்ற பிரச்சனை இருக்குது, திருமண பிரச்சனை இருக்குது, இன்னும் உலக பிரகாரமான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே எல்லா பிரச்சனையும் நம்ம தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவனிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து முதுமையாக அதாவது ஜீவ பலியாக நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வரோம். அப்படிங்கும்போது அப்படி வந்ததுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறக்கூடாதுன்னா இப்போ இந்த வாசிக்கப்பட்ட ஒரு வசனம் தான் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே இருக்கும். அதாவது இது உலக பிரகாரமான தரம். ஒருத்தவங்க வந்து ஒரு கோபுரத்தை கட்ட மனசாக இருக்கார். ஒரு உலக பிரகாரம் வச்சுக்கோங்க, ஒரு வீடு ஒன்று இப்போ ஒரு கோபுரத்தில் சொல்கிறாரு, நம்ம ஒரு வீடே எடுத்துக்கோமே, ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், இடம் இருக்குது, வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் உட்காந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, எவ்வளோ பெருசு கட்டலாம், எவ்வளோ ரூம் போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போடுவோம். போட்டு தான் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஆனால் போட்டுட்டு இடையில் நம்ம விட்டுட்டோம்னா உலகத்தை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய இதில் சொல்லுது. அப்போ நம்ம எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் இந்த கட்டடத்தை கட்டினா நம்மளால் கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானோடு தான் இந்த ஒரு வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். இதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு உதாரணமாக சொல்லும்போது என்ன சொன்னார்னா பலியினுடைய உடன்படிக்கை, அதாவது பலியினுடைய உடன்படிக்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எப்படின்னா நம்ம எடுத்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அதுக்கு முந்தைய நம்மளுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நம்ம உலகத்துக்குள்ளே போயிட்டுருப்போம், வந்துக்கிட்டு இருப்போம், சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த உலகத்தினுடைய இது தெரியாது. நம்ம என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம வர்றோமோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ தான் போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டத்தின் மத்தியில் பார்த்திங்கன்னா உபத்திரவங்கள் இருக்கும். அப்போ நாம் பிறப்போகிற நிலைமையை பற்றி இது எல்லாமே வரும்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எல்லாம் இப்போ எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம எங்கேயுமே சத்தியம் சொல்கிறதில்ல. நம்முடைய ட்ரூத்தை பொறுத்தளவு நீங்கள் இந்த சத்தியத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்குன்னு தான் சொல்கிறோம். அப்போ அதை எல்லாமே மீறி தான் நம்ம வரும்போது இங்கே வந்து உடன்படிக்கை செஞ்சதுக்கப்புறம் முன்னால் நம்ம உடன்படிக்கை எடுக்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் யோசிக்கலாம். இந்த சத்தியத்துக்குள்ளே போகலாமா வேணாமா, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆனால் நம்ம வந்து உடன்படிக்கை எல்லாமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் இந்த தேவ சித்தம் செய்ய நம்மளால் முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம வந்துடும். ஆனால் வந்ததுக்கப்புறம் இதை குறித்து நம்ம யோசிக்கவே கூடாது. அந்த வசனம் அதான் சொல்லுது, கட்டடம் கட்டுறான், கோபுரம் கட்டுறாங்கன்னா கட்டுறதுக்கு முன்னாலே எல்லாருமே நம்ம யோசிச்சிடணும். கட்டடம் ஆரம்பிச்சுட்டு பணம் இல்லை அது இல்லைன்னு சொல்லி யோசிச்சோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரி பேசுவாங்கிற மாதிரி தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது அந்த அதுக்கு ஒரு ஒப்பீனாக தான் சொல்கிறார். சொல்கிறார் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம பின்னோக்கி பார்க்கக்கூடாது, பின்னிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறாரு. அதனால் எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ வேணாலும் யோசிக்கணும், சிந்திக்கணும். எடுத்துகிட்டு வந்தோம்னா
எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இது வந்துட்டாலும் நம்ம அதில் வந்து நிலை நிற்கணும்னு பார்க்குறோம். அதாவது அப்படி நம்ம சிந்திக்கிறோம், வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்னடா இவ்வளோ சிரமமாக இருக்குது, இதில் ஓட முடியாது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம்னா நாம் வந்து பிதாவாகிய தேவனிடத்தில் ஒரு பொய்யான ஒரு ஆணையை நம்ம இட்டுருக்குறோம், செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி நினச்சோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்தது நம்ம இந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்குறது அப்படிங்கிறதுனா தேவனுக்கு நம்ம வந்து ஒரு பொய்யான ஆணையை நம்ம இடுறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 20-25. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும். பாருங்க, இந்த வசனத்தில் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியை வருவிக்க மாட்டேன்னா. கண்ணினா நம்ம எந்த விதத்தில் வேணால் எடுத்துக்கலாம். அப்போ என்ன வசனம் சொல்லுதுன்னா, பொருத்தனை செய்யாத செஞ்சிட்டேன்னா எந்த சூழ்நிலையும் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நீ வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்றது. அதே மாதிரி பிரசங்கி 5:4 பாருங்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். இதுதான் நம்மளுக்கு, அதாவது தேவனுக்கு நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம், எதாக இருக்கட்டும், நம்ம ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறோம், ஒரு 2000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கொடுத்துடணும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அப்போ நம்ம என்ன எதாமே இருக்கட்டும், என்ன நம்ம தேவன், அதாவது ஒரு விஷயங்களை சொல்லும்போது தேவன் நம்முடைய மனசில் உணர்த்துவார், இதை நீ செய், இதை கொடு, இவ்வளோ செய் அப்படின்னு. அப்படி அவர் சொல்லும் போது நினைக்கும் போது நம்ம அதை பொருத்தனையாக பண்ணினோம்னா அதுக்கப்புறம் அந்த பொருத்தனை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையே வரும். முதல் கொடுக்கலாம், ஒரு 5000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம வாக்கு கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அந்த பணத்தை தேத்துறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் வந்திருக்கும் அது. ஆனால் அந்த நேரத்துலையும் நம்முடைய சகோதரர்கள் அதெல்லாம் பார்க்குறதில்ல, அதை கொடுத்துறாங்க. அப்படிங்கும்போது நம்ம எந்த ஒரு இது செலுத்தணும்னு நினச்சோம்னா அதை உடனே நம்ம செலுத்திடணும். அதுதான் சொல்கிறது. அடுத்த வசனம் பாருங்கள், சங்கீதம் 15:4. 15ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அப்போ இந்த 4வது காரியத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த இடத்துலையுமே வந்து கபடாய ஆணை இடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு கீழே நம்ம வேணாலும் நம்ம பார்த்த வசனம். அதாவது பொருத்தனை செஞ்சதுக்கப்புறம் நமக்கு அநேக கஷ்டங்கள் கட்டாயம் வரும். அது நம்ம யாருமே இருக்க முடியாது. என்றைக்கு நம்ம உடன்படிக்கை செஞ்சு இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம நேர்மையாக ஓடணும்னு வரும்போது நிறையா பிரச்சனைகள் வரும். அப்படி வரும்போது தான் நம்ம சொல்கிறோம், ஒரு சகோதரன் மூலமாக வரலாம், ஒரு சகோதரின் மூலமெல்லாம் உலகத்துலேருந்து வரலாம். இது எல்லாமே வரும்னு தெரிஞ்சு தான் நம்ம இதுக்குள்ளேயே வர்றோம். அப்போ எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே, நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நம்ம பொருத்தனை செஞ்சதில் எந்த சூழ்நிலையுமே நம்ம வந்து பின்வாங்கக்கூடாது. அதாவது தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு பூமியில் வாழ்நாட்கள் வந்து அப்படி நம்ம வந்து எதுலேயுமே வந்து நம்ம பின்வாங்காமல் இருந்தோம்னா, தேவன் அந்த மாதிரி ஒரு உத்தமனும் உண்மையமாக நம்ம இருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், தேவன் வந்து நம்மளுக்கு எப்படின்னா எண்ணில் அடங்காத பரிசுகளை நம்மளுக்கு வச்சுருக்கிறான். அப்போ நம்ம வந்து சொன்னதில் நிலை நின்று அதில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நம்ம தொடர்ந்து அது தேவனுக்காக நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கும்போது அது நம்மளுக்கே தெரியாது, தேவன் வந்து எண்ணில் அடங்காத பரிசுகள் நம்மளுக்கு வச்சுருக்கிறாருன்னு பார்க்குறோம். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம அதை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 24:5. 24ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். பாருங்க, நம்ம வந்து நம்ம தேவன் முன்னால் ஒரு ஆணையிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கேட்டதான், அதனால் எவ்வளோ நஷ்டமும் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ பிரிவினைகள் பிரச்சனைகள் வந்தாலுமே நாம் வந்து தேவன் சொன்னதை அதை அப்படியே செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து இதுதான் தேவன், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பினால் நீதியும் பெறுவான் அப்படிங்கிற தேவன். இதை காட்டிலும் என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு பிரைஸை கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அவருடைய கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தை தன்னுடைய ரட்சிப்பினுடைய தேவனால் நீதியும் பெறுவான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த நாள்லையும் கூட நம்ம இந்த கேட்ட ஒரு 4 பாடத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 4 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கைகளில் சுத்தம் உள்ளவன், நம்ம கையினால் என்னென்ன செய்யணும், அது தேவனுக்கு பிரியமாக இருக்குதா பிரியம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து இருதயத்தை நம்ம பார்க்கும்போது இருதயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக நம்ம இருக்குதா இல்லை மற்றவங்களுக்காக நம்ம இருதயத்தை பார்க்குறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம என்னைக்கு எந்த சூழ்நிலையும் பார்க்கக்கூடாது. தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான்
நம்ம இதயத்தில் நினைக்கக்கூடியது, சிந்திக்கக்கூடியது எல்லாமே அதுதான். அதே மாதிரி மாயைக்கு வந்து ஒப்பு கொடுத்தலுங்கிறது எந்த இடத்துக்குமே வந்து தேவன் நம்ம என்ன செய்கிறாருன்னு தெரியும். தேவன் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், என்ன பண்ணுவோங்கிறது தேவனுக்கு முன்கூட்டியே தெரியும். அது எது செஞ்சாலும் உடனே தேவன்கிட்ட சரண்டர் ஆகிடணும். நம்ம எந்த சூழ்நிலையுமே வந்து மாயைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாதுன்னு பார்க்குறோம். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையுமே எவ்வளோ நட்டம் வந்தாலும் நம்ம வந்து தேவனிடத்தில் நம்ம கபடாய் ஆணை இடக்கூடாது அப்படிங்கிற கேட்குறோம். இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவருக்கும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான் என்று தலைப்பின் கீழாக பாடம் கேட்டோம். கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவனாக இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புவிடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் அதன்படி செய்து தேவனை ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே நம்மை கிருபை செய்வாராக. செய்தி கொடுக்க சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்புகள். வழக்கம் போல ஞாயிறு காலை 9 மணிக்கு ஜெபக்கூட்டம் நடைபெறும். புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜெபக்கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையின் வளர்ச்சிக்கு சந்தா மற்றும் நன்கொடை செலுத்தி சபையின் வளர்ச்சிக்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாலை நேர கூடுகைக்கு நாம் அனைவரும் இணைந்து நின்று பாடல் எண் 142 நான் பாவிதான் என்ற பாடலை அனைவரும் உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 142.